அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்து. 10வது வசனத்தை ஒரு வாட்டி கூட வாசிப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். நம்ம நேற்றைய தினத்தில் ஆபிரகாமுடைய 4 அர்ப்பணிப்புகளை பற்றி சொன்னேன். இன்றைய தினத்தில் இவர் காத்திருக்கிறார். ஏன் காத்திருக்கிறார், யாரால் காத்திருக்க முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் என்னை கவனியுங்கள். நான் உங்களுக்கு மெதுவாகவே உங்களுக்கு புரிகிறது போல உங்களுக்கு பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை அவைகள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாக எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே யோசேப்பு, விசுவாசத்தினாலே மோசேயுடைய பெற்றோர், விசுவாசத்தினாலே மோசே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை இங்கே புதிய ஏற்பாட்டில் நிழலாக இந்த எபிரேயர் வாக்கியம்னு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆபிரகாம் நமக்கு ரொம்ப சபைக்கு மிகவும் நெருக்கமானவராக நமக்கு தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட சபை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறது என்று நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன். எல்லாரும் என்னை கவனியுங்கள். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்புகள் எப்படி இருந்தது என்று சொன்னேன். இன்றைக்கு ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்துக்கு காத்திருக்கிறார். சபையுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய நிச்சயம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கும் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? கர்த்தர் எங்களுக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் தான் நம்ம வாழப்போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லுகிறேன். நீங்கள் தயவு செய்து விழிப்பாக என்னை கவனிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில் நடக்கும் என்று சொன்ன மிக முக்கியமான அடையாளம், புதிய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமான அடையாளம், அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படி அண்டையிலே வந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கிற இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. அத்திமரம் என்கிற அந்த இஸ்ரேல் தேசம், அதை குறித்து பேசணும்னு சொன்னால் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் பேசினா தான் இஸ்ரேலை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைட் கொடுக்க முடியும். நான் அதை பேசுவதற்கு நிற்கவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அதிலிருந்து இறுதியாக சொல்ல வேண்டுமே, ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற தேசம், அவங்கள சுற்றிலும் 22 அரேபிய நாடுகள் இருக்கிறார்கள். சில நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. வெறும் சின்ன குட்டி ஒரு நாடு. அந்த நாட்டுடைய மக்கள் தொகை வெறும் ஒரே 1 கோடி. அதுவும் அதிகமாக தான் சொல்லுகிறேன், 98 லட்சத்தி சம்திங் தான். சின்ன நாடு. நாட்டுடைய மக்கள் தொகை, தமிழ்நாடு என்கிற மாநிலத்துடைய மக்கள் தொகை 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பக்கத்தில் கேரளா என்கிற மாநிலத்துடைய மக்கள் தொகை 4 கோடி பேர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி என்கிற மாவட்டத்துடைய மக்கள் தொகை 25 லட்சம் பேர் இருக்காங்க.
நம்ம மாவட்டத்தை விட ஒரு 3 மடங்கு பெரியது தான் இஸ்ரேல் என்கிற தேசம். அவன் சமீபத்தில் ஈரானோடு யுத்தம் பண்ணுகிறாரு. அந்த ஈரான் தேசத்தோட மக்கள் தொகை ஏறக்குறைய 9,37,00,000. இவரை விட 10 மடங்கு பரப்பளவிலையும் மேன் பவர்லையும் அதிகமான ஒரு நாட்டோடு கூட யுத்தம் பண்ணியும் இந்த இஸ்ரேல் என்கிற தேசத்தை அசைக்க முடியாமல் நிற்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படி அண்டிலே வந்திருக்கிறார். இப்போ இங்கே வாசற்படியை பாருங்க. இங்கே வாசற்படியில் யார் வருவாங்க? நாங்கள் வண்டியை பார்க் பண்ணியாச்சு, இங்கே உள்ள வருவதற்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு, வாசற்படி அண்டையில் வந்தாச்சு. இனி கதவு திறக்க வேண்டியது, உள்ள வர வேண்டியது. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபை என்கிற தேவ பிள்ளைகளை எடுப்பதற்காக, கூட்டி கொண்டு போவதற்காக வாசற்படி அண்டையில் நிற்கிறார். அன்றைக்கு அந்த 10 கன்னிகைகள் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கிற போது கதவு அடைபட்டது என்று இருக்கிறது. அப்போ கதவு திறக்கப்பட வேண்டும். இனி அடுத்ததாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், சபைகளை சேர்க்க போகிறார். அந்த கதவு திறக்கப்பட வேண்டும். கதவு திறக்கிறவர் வாசப்படி அண்டையிலே வந்து ஆயிற்று. நாம் இந்த உலகத்திலே வாழும் போதே ஒரு தேவ பிள்ளையுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேலை முடிச்ச உடனே வந்து நம்மை கூட்டி கொண்டு போவதற்காக வரப்போகிறார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் காண அடையாளங்கள் எல்லாம் சொல்லுகிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதில்? நம்புகிறவங்க கரம் உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கு ஆபிரகாம் ஒரு அடையாளமாக இருக்கிறார். என்ன கவனிங்க, ஆபிரகாம பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், ரொம்ப ஆசீர்வதித்திருந்தார். மிகவும் செல்வத்தை கொடுத்திருந்தார், மிகவும் வசதியை கொடுத்திருந்தார், மிகவும் பணத்தை கொடுத்திருந்தார், மிகவும் வேலை ஆட்களை கொடுத்திருந்தார். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு 4 ராஜாக்களை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு வீட்டிலேயே வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, தேவன் எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை இப்படியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சதுனால இந்த உலகத்தை பரலோகம்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நல்ல வேலை கிடைச்சதுனால இதுதான் நான் ஆசீர்வாதம் நினைத்து விடக்கூடாது. இங்கே கொஞ்சம் பணம் வந்ததுனால இதுதான் பரலோகம் நினைத்து விடக்கூடாது. இதை விட ஒரு மகிமையான வீட்டை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே நாம் காண்கிறது எல்லாம் அழியும். இங்கே நம்ம கண்ணை திறந்து நீங்க பார்க்கிறது எல்லாம் அழியும். காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இதை இந்த ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? இங்கே நான் பரதேசியை போல இருக்கிறேன், அங்கே கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் இந்த உலகத்தில் ஆண்டவரை சேவிப்பதுடைய மிக பெரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இங்கே நாங்கள் பரதேசியை போல இருக்கிறோம், அங்கே ஒரு சொந்த தேசத்துக்கு போவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த தேசத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம சின்ன கூட்டமாக இருக்கலாம், பெரிய கூட்டமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தப்படுத்துவாராக. இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடமுண்டு. இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா, நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி
செல்வா. நம்பி நான் காத்தீரு. தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடலாமா? இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா. நம்பி நான் காத்திருப்பே. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா. நம்பி நான் காத்திருப்பே. இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போகமான். இப்ப கைகளை உயர்த்தி கஷ்டமெல்லாம் தொலையும் போனா. கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. கஷ்டமெல்லாம் தொலையும் போனா. கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இங்கே நான் பரதேசி. இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. நம்பிக்கையோட சொல்லலாமா? இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா. நம்பி நான் காத்திருப்பே. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா. நம்பி நான். ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே. இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். என்ன நல்ல கவனிங்க. என்ன நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் வாழும் போதே அவருக்கு இருக்க வேண்டிய பெரிய நிச்சயம் என்னவென்று சொன்னால், இது எனக்கு சொந்தம் அல்ல, இதிலும் மேலான ஒரு வீடு எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகம் போவீங்களா? இங்கேயும் ஒன்று கேட்டுருமே. இன்றைக்கு இயேசு வந்தால் எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு.
சிலர் அப்படியே பார்க்குறாங்க, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து அவங்க போவாங்களா, பின்ன நானும் போவேன், இவங்களே போவாங்களா அப்புறம் நானும் இல்லை. உள்ளத்துக்கு தெரியும் இன்னைக்கு இயேசு வந்தால் போவேனா, அல்லது இன்றைக்கு மரித்தா நான் பரலோகத்துக்கு போவேன். பல இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன, இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகம் போவேன். அது இயேசு வரட்டும் அப்புறம் சொல்கிறேன், வந்தாதானே தெரியும். நம்ம மரித்தா எங்கே போவீங்க, மரித்தா தானே தெரியும். நாங்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம்லாம் சொல்லிக்கிட்டு அந்த ஊரில் அப்படியே நடந்ததான நேரத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு வராண்டாவில் இருந்தாங்க. பாட்டியை பார்த்து கேட்டேன். பாட்டிக்கு முதல்ல நல்ல விசுவாசத்தை கேட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி பார்த்தேன். எல்லாம் சொல்லி பார்த்தேன். பாட்டி ஒன்றும் பிடி தர்றது மாதிரி இல்லை. கடைசியாக பாட்டிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நைஸாக பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டேன். பாட்டி பேர பிள்ளைகளெல்லாம் என்னட்ட சண்டைக்கு வந்துருவேன். பாட்டி, செத்தா எங்கே போவீங்கன்னு கேட்டேன். சொல்லி பார்த்தேன், இதுக்கு ஒன்றும் புரியலை. செத்தா எங்கே போவீங்கன்னு. அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, சத்த போவேன். நான் கேட்டேன், அதான் சத்து எங்கே போவீங்க, சத்து போவேன்னு திரும்பவும் சொல்லுது. அதான் சத்து எங்கே போவீங்க தெரியாது. அதுக்கப்புறம் சொல்லுது, சத்தாதானப்பா தெரியும் எங்கே போவேன்னு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செத்த பிறகு தெரியாது, வாழும்போதே தெரியும். ஆபிரகாமுக்கு வாழும்போதே தெரியும், அடுத்ததான் நான் எங்கே போவேன்னு சொல்லிக்கிட்டு தெரியும். நாம் நம்பிக்கை இல்லாத கூட்டம் கிடையாது. சுவிசேஷத்தினால கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். கண்ணை மூடும் போதே சொல்லிட்டு போயிடணும், இங்கே கண்ணை மூடுவேன், அங்கே கண்ணை திறப்பேன். இங்கே நான் எடுத்து வைக்கிற கடைசி அடி நித்திய ராஜ்யத்தில் எடுத்து வைக்கிற முதலாவது அடி. அந்த நம்பிக்கையை இந்த 3 நாள் கூட்டங்களில் கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக. நீங்கள் கண்ணை திறந்து என்ன பார்க்குறீங்களோ அத்தனையும் அநித்தியமானவைகள், அத்தனையும் அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் தேவன் கட்டின ஒரு வீடு நமக்காக பரலோகத்தில் இருக்கிறது. வாழும் போதே அந்த நிச்சயத்தை தருவாராக. நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு நோய் மாறும், என் பேய் மாறும், என் கடன் மாறும், என் பிரச்சனை மாறும், என் தரித்திரம் மாறும். இதை மாறுறதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் மாறாத ஒரு வீட்டை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்தில் சில நன்மைகளை தருவது மட்டுமல்ல, என் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய திட்டமே என்னவென்றால் நம்மை அந்த வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பது தான் பெரிய திட்டம். நம்மை இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் அந்த வீட்டிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராக. ஒருவர் கூட கெட்டு போவதை விரும்பாதவர் அத்தனை பேரையும் அந்த ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்துவாராக. நேரம் 8:16 செய்திகள் தொடங்குகின்றன. சரிதானா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போதான் செய்தி ஆரம்பிக்கிறேன், இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த நிச்சயம் ஒரு மனிதனுக்கு வருகிறது? நான் இங்கே கண்ணை மூடுனா நான் அங்கே நித்திய வீட்டுக்கு போவேன்னு இருக்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ஏன் வருகிறது என்று சொல்லி நேரம் இருக்கிறது போல ஒரு 3-4 காரியத்தை ஆபிரகாமிலிருந்தே சொல்லுகிறேன். முதலாவதாக, அழைக்கிற நேரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். 1, அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை இப்போ அழைக்கிறார். எப்பா, நீ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா. அதுக்கு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கையை விட்டுக்கிட்டு நான் உனக்கு ஒரு உலகத்தை காட்டுறேன், அந்த உலகத்துக்கு வான்னு சொல்லி அழைக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், பழைய பாழ்வ வாழ்க்கையை விட்டு சபைக்கு நேராக வா என்று கர்த்தர் நம்மையும் அழைக்கிறார். யார் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும், நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்கிற நம்பிக்கை. ஆனால் இந்த காலத்தில் நம்மளை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா, நான் அங்கே தான் இருப்பேன், வேணும்னா ஆண்டவர் என்ன நடத்தட்டும். இல்லை, ஆபிரகாம் ஒரு நாள் இருக்கிறார் வீட்டில். நீ எல்லாத்தையும் விட்டு விடு, உன் தகப்பன் வீட்டை விட்டு விடு, பாரம்பரியத்தை விட்டு விடு, பழைய வாழ்க்கையை விட்டு விடு, எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு வா. எனக்கு சமீபத்தில் ஒரு கோயில் பூசாரிகிட்ட பேச வேண்டிய ஒரு நிலைமை, பேச வேண்டியதில்லை, கொஞ்சம் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை.
அவர் கூட பிரயாணம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டருக்கு கோயில் பூசாரி கூட என்ன வேலைன்னு கேட்கலாம். வேறு வழி இல்லை, ஆகையினால் அதையும் சொல்லிடுறேன். பிறகு மற்றவருக்கு பூசாரி கூடையாக நடக்கிறாருன்னு சொல்லிடாம. என்னன்னா 1998 வருஷத்தில் எங்கள் அப்பா ஒரு பைக் வாங்கினாங்க. 28 வருஷம் ஆச்சு. அப்புறம் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் அப்பா அந்த பைக்கை ஒரு ஆளுக்கு விற்றுட்டாங்க. 15 வருஷம் ஓட்டிக்கிட்டு 15 வருஷம் ஓட்டிக்கிட்டு அவங்க பைக்கை ஒரு ஆளுக்கு விற்றுட்டாங்க. அதுக்கு எனக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க. நான் அந்த வண்டியில் தான் ஓட்டி படித்தேன். எனக்கு அந்த வண்டிக்கு மேலே அனாதி பிரியம். நான் கொஞ்சம் வருஷமாகவே அதை திரும்ப எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி தேடி 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 பிறகு கொஞ்சம் வருஷமாக தேடி அப்படியே விட்டுட்டேன். பிறகு சமீபத்தில் எனக்கு எப்படியாவது அந்த வண்டியை திரும்ப நம்ம கைக்கு இல்லை, 28 வருஷமான ஒரு பழைய வண்டியை கையில் வாங்கிடணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் அந்த வண்டிக்கு நம்பரை கொடுத்து இது இப்போ எந்த அட்ரஸில் இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்த்தா அது ஒரு பூசாரிக்கு கையில் இருக்குது. நேராக அவருக்கு வீடை தேடி போய், ஐயா இப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், தம்பி இப்போ அந்த வண்டி என்கிட்ட இல்லை, அதை என்னுடைய மருமகனுக்கு நான் விற்றுட்டேன். அந்த மருமகன் என்ன கண்டிஷனில் வச்சுருக்கிறான்னு தெரியல அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு அவர் சொன்ன நான் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாளை சொல்லி எனக்கு எப்படியாவது வண்டி வேணும் அப்படி சொல்லி இந்த மனுஷனை கூப்பிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நடந்த கதை இது. இந்த மனுஷனை கூட்டிகிட்டு நான் நேர மருமகனை வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போகிற வழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றோம். அவர் சொல்கிறார், நான் ஒரு கோயில் வச்சுருக்கிறேன், என்னிடத்தில் 72 தெய்வம் உண்டு. நான் சொன்னேன், என்னிடத்தில் ஏக தெய்வம் உண்டு. நம்ம என்ன விடவா செய்வோம்? அவர் அப்படியே நல்ல ஃப்ரீயாக தான் பேசினார். அவர் நல்ல வயசாச்சு, இப்போ 75 வயசுக்கு மேலே இருக்கும். பேசி 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 இருக்கும்போது அவருக்கு எல்லா கேள்விக்கும் நான் உத்தரவு சொன்னேன். ஒரே கேள்விக்கு மட்டும் எனக்கு உத்தரவு சொல்ல முடியல. நான் தலை குனிந்தேன். என்ன தெரியுமா சொன்னார்? எப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இயேசுன்னு சொல்கிறீங்க, எனக்கு அந்த இயேசுவை பிடிக்கும், நல்லவர் இல்லையா, அன்புள்ளவர் இல்லையா, எல்லாம் சொல்லிட்டு சொன்னார், நான் வருஷம் எங்கள் கோயிலில் ஒரு பெரிய ஒரு பூஜை நடத்துவேன், பெரிய ஒரு பண்டிகை நடத்துவேன். என் பண்டிகைக்கு வாழை கொலை இலவசமாக ஸ்பான்சர் பண்ணுகிறது உங்கள் போல் ஒரு சர்ச்சில் வர ஒரு விசுவாசியாக்கும் இலவசமாக தருவாருன்னு. அதோட நிப்பாட்டில் அடுத்து சொன்னார், அவருக்கு தோட்டத்தில் கொஞ்சம் காணாமல் போன உடனே அவர் நேர என்ன தேடி வந்தார். நான் குட்டி சாத்தானை ஏவி விட்டு தேடினவனை அதை கொலையை எடுத்துட்டு போனவனை ஒரு வழி படுத்திட்டேன். அன்றிலிருந்து அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன தேடி தான் வருவார். இவர் யாரு? போனவர் யாரு? விசுவாசி இல்லை, இவராக்கும் விஷ ஊசின்னு சொல்றது. கிறிஸ்தவம் ஞானஸ்நானத்தோடு முடிகிறதல்ல, கைத்தட்டோடு முடிகிறதல்ல, நானும் சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லி முடிகிறதல்ல. இது ஒன்று. இன்னொரு இடத்துல எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை பிசாசு போராட்டத்தில் வந்தாங்க. இந்த சின்ன பிள்ளை 10ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளை, பயங்கர பிசாசுடைய போராட்டம். அந்த பிள்ளைக்கு பேரில் பெரிய யாகங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். அந்த பிள்ளையோட தாயார் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர், இங்கே அவங்க ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வர்றவங்களையும் நிறைய பேரை நாங்கள் யாகம் நடத்தின சர்ச்சில் கோயிலில் நான் பார்த்தேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதான் நம்ம மக்களை நான் அங்கே பார்த்தேன்னு. ஆபிரகாமே, நீ பழையதை விட்டு வா. விட்டு வந்தவர்களுக்கு தான் எனக்கு இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது என்கிற அதை பிடிப்போம். பலர் நம்ம கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பிரச்சனை வந்தா ஒரு இடம், வியாதி வந்தா ஒரு இடம், எங்க எல்லாமோ ஓடி கர்த்தரை விட்டு விலகி ஆண்டவரை விட்டு தூரம் போய் யார் விட வேண்டியதை பரிபூரணமாய் விட்டாங்களோ, யார் வெறுக்க வேண்டியதை பரிபூரணமாய் வெறுத்தார்களோ,
அந்த அழைப்புக்கு உத்தமமாய் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிச்சயம் உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, யாராவது இதுவரைக்கும் அழைப்புக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் பழைய வாழ்க்கை, பழைய கெட்ட வார்த்தை, பழைய பீடி, பழைய சிகரெட்டு, பழைய பாவம், பழையதை விட சொல்றார் ஆண்டவர். ஆபிரகாமே, பழைய எல்லாத்தையும் விட்டுறப்பா, இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, பழையது ஆராதனை விடு, பழக்க வழக்கங்களை விடு, புதிய பாதைக்குள்ளாக நான் உன்னை கொண்டு வர்றேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டப்பா, நீ புதுசுக்குள்ளாகவா. புதுசுக்குள்ளாக வந்தவர்களுக்கு பெரிய நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை வேர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னை அழைத்த அழைப்பை நான் நம்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அழைத்தவர் என்னை பாதியிலே கைவிட மாட்டார். பஞ்சம் வந்தாலும் விட மாட்டார், பிரச்சனை வந்தாலும் விட மாட்டார், நெருக்கம் வந்தாலும் விட மாட்டார், போராட்டம் வந்தாலும் விட மாட்டார்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி நல்லவர் அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நான் அழைத்தவரை நம்புகிறேன். அவர் என்னை அழைத்தவர் என்னை பாதியில விட மாட்டார், பாதியில விடவே மாட்டார். அழைப்பு விலையேறப்பட்டது. ஏன் அழைத்தவர்? ஆபிரகாம் நேரம் அழைச்சாரு. நேரம் வந்த உடனே செழிப்பையா பார்த்தாரு, வந்த உடனே பஞ்சத்தை தான் பார்த்தாரு. என்ன பாஸ்டர், ஆண்டவர் எங்களை பஞ்சத்துல நடத்திட்டாரு. பஞ்சத்துல வச்சுதான் ஒரு ஆளுக்கு உண்மையான சுபாவம் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை பேருக்கு வீட்டில் பேஸ்ட் இருக்கு, பல்லு தேய்க்கிற பேஸ்ட் எங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லுகிறவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கை வைத்தலன்னா போங்க, தேய்க்கிறவங்க வீட்டில் இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பேஸ்ட்டுக்கு அந்த வெளியே பாருங்க, சில பேஸ்ட் வெளியில் பச்சை கலரில் கவர் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். ஆனால் நமக்கு வெளியே அல்ல பிரச்சனை, உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு நிறம் வரும் தெரியுமா? ஒரிஜினல் நிறம் எப்போ தெரியுமா வரும்? காலையில் எழும்பி அதை வெளியில் ஒரு பிதுக்குனா தான் தெரியும் உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறாருன்னு தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் சுபாவம் அப்போ தான் தெரியும். ஒரு மனுஷனுடைய ஒரிஜினல் சுபாவம் எப்போ தெரியுமா? பாக்கெட்டில் நிறைய காசு இருக்கும் போதில்லை. எப்போ ஒரு மனுஷன் நெருக்கப்படுறாரோ அப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ளே இருந்து வர்றதான் ஒரிஜினல் மேன். புரிஞ்சுதான் உங்களுக்கு? நெருக்கத்தில் போகும்போது தான் ஒரு மனிதனுடைய சுய ரூபம் நமக்கு தெரியும். என்னதான் உள்ளுக்குள்ள இருக்கிறது, என்ன வருதுங்கிறது தெரியும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறதுங்கிற ப்ரெஷருக்குள்ள நேரத்தில் தான் தெரியும். ஆபிரகாம் பஞ்சத்தை அனுமதிச்சாதான் தெரியும் இவர் விட்ட இடத்துக்கு திரும்ப போவாரான்னு தெரியும். ஆனா அதே எபிரேயர் 11 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதுக்கு என்ன அர்த்தம்? விட்டு வந்ததுக்கு நான் இனி அதை நினைக்கவே மாட்டேன்ப்பா. நான் விட்டது தான், நான் தூக்கி போட்டது தான், நான் வெறுத்தது தான். நான் இனி விட்டதுக்கு பின்னால நான் போகவே மாட்டேன். நெருக்கம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பட்டினி வந்தாலும் அழைத்தவர் மட்டும் பாருங்க, இருக்கிற இடத்துல மகிமையாக நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்ன வந்தாலும் நான் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன், போகக்கூடாது, நானும் போகக்கூடாது, என் தலைமுறையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு வாழ்நாளிலே ஒரு முறை இந்த அழைப்பு வரும் பாருங்க. ஆண்டவர் இது ரட்சிப்பு என்று கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு வாய்ப்பில் நமக்கு இந்த வாய்ப்பை தருவார், சூழ்நிலையில இந்த வாய்ப்பை தருவார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருவார். ஆகையினால் தான் ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லும் போது சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாள், சகேவுக்கு கிடைத்த அந்த நாளை பயன்படுத்திக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டான். நமக்கு வாழ்நாளில் கிடைக்கிற அந்த தருணம் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் யாருக்கோ ஆண்டவர் தருகிறது அழைக்கிற நாளாக நான் பார்க்கிறேன். இந்த நாட்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அழைப்புக்கு அப்படியே நான் அர்ப்பணிக்கிறேன். அழைப்புக்கு பழையதை அப்படியே தூக்கி போட்டு விடுகிறேன்.
புதிய மனுஷனாக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான நேரத்தில் நமக்குள்ள வரும் பாருங்க ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. என்ன தெரியுமா நம்பிக்கை? தேவன் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முதல்ல யாருக்கு அந்த நம்பிக்கை? அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ரெண்டாவது கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. எப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இவருக்கும் லோத்துக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ. வெளியே வந்தாச்சு, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ. ஆனா லோத்துக்கு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதான் அந்த கண்மலை நோக்கிப்பா. அவங்க சொல்றாங்க, அங்க போறதுக்கு பலன் இல்லை, நான் இங்க போட்டான்னு கேட்பாங்க. அவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். எனக்கு நாம ஒரு காரியத்தை நம்பணும், என்ன அங்க போக சொன்னவர் அங்க அவர் போறதுக்கு பலனையும் தருகிறவராக இருக்கிறார். அங்க போக சொன்னவர் அங்கே போவதற்கு எனக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆனா இவங்க சொல்றாங்க, நான் அங்க போறதுக்கு என்ன பலன் இல்லை, நான் இங்க போட்டான்னு கேட்க. அந்த அந்த கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க, அந்த கீழ்ப்படிதலுக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்துடணும். ஆனா அவர் வெளியே வந்துட்டு, ஆண்டவரே இனி நான் எங்க போறது, எனக்கு திட்டம் எங்கன்னு தெரியாது, கர்த்தர் சொல்ற இடத்துக்கு நான் போயிடுவேன். ரெண்டாவது நான் இப்படி சொல்லுகிறேன், ரெண்டாவதாக புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். எதுக்கு தெரியுமா கீழ்ப்படியணும்? ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியணும். ஞான ஸ்நானம் அப்படின்னு சொன்னால் நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், அது வந்து பெந்தகோஸ்துக்காரர்களுடைய ஒரு உபதேசமாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரைக்குள்ளே வந்து கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் அது. நாங்கள் சின்ன பிள்ளைகளே ஞானஸ்நானம் அப்படியெல்லாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. பைபிளில் 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று இருக்கிறார். ஒன்று மார்க் 16:16 வாசிக்க வேண்டாம், என்னை பாருங்க, நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தப்பான். யார் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கேட்டால் நீங்க சொல்லணும், விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். எனக்கு விசுவாசம் இருந்தால் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். எனக்கு என் பெற்றோருக்கு விசுவாசம் இருந்து நான் எடுக்கிறதல்ல. பைபிள் சொல்லுகிற உங்களுக்கு விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். நாங்கள் ஆகையினால ஒரு டீன் ஏஜுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தான் பாவம் பரிசுத்தை நிதானிக்கக்கூடிய ஒரு டீன் ஏஜ் பிள்ளைகளாவது இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு 13 வயசாவது இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்? அப்போதான் விசுவாசம்னா என்னன்னு தெரியும், நான் பாவி என்கிற உணர்வு வரணும். இல்லைன்னா சும்மா போய் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் நான் விசுவாசித்து அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கு மேல் அங்கே மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவதாக யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:38 இருக்கிறது, மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும். மனம் திரும்பினவர்கள். குழந்தை எங்க மனம் திரும்பியா ஞானஸ்நானம் எடுக்குது? இல்லை, மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் பெறணும். நான் மனம் திரும்புதல் என்றால் மைண்ட் சேஞ்ச் ஆகும். உண்மையான மனம் திரும்புதல் வெளியே இல்லை, உள்ள வரணும். என்னுடைய மனதை இன்னும் ஒன்றுக்கு நேராக திருப்புகிறேன். இதுக்கு முன்னால உலகத்துக்கு நேராக இருந்தது, உலகத்துக்கு நேராக இருந்தது. இப்ப நான் ஆண்டவருக்கு நேராக, வசனத்துக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். அந்த 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 திரும்புதல் தான், மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ஞானஸ்நானம் பெறும். ஞானஸ்நானம் என்பது சும்மா கல்யாணத்துக்காக, நான் சர்ச்சில் வர ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் ஆகையினால எங்களுக்கு வந்து ஞானஸ்நானம், அதல்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும். ஒன்று, விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 2, மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு 28:19 இருக்குது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து. அப்படின்னு சீசராகணும். சீசன் என்றால் யாரு? ஒரு குருவை பின்தொடர்கிறவருடைய பேர் தான் சீசன். அது ஒரே நாளிலே நடக்கிறதல்ல. நமக்கு ஒரு குருவாகிய ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்கிறேன்.
அவருடைய போதனைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறலாம். இதுதான் பைபிள் சொல்லுகிறார். இதுதான் பைபிள் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இந்த நம்பிக்கையோடு கூட இருப்பார்கள். இந்த நம்பிக்கையோடு கூட இருப்பார்கள். எந்த நம்பிக்கை? ஆபிரகாமுடைய நம்பிக்கை. தேவன் எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இருக்கும். நாம இன்னைக்கு எழுதி ஒரு கற்பனை உண்டாக்கி ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதால் இன்னும் அது அல்ல ஆண்டவர் விரும்புகிறது. அவர் ஒன்றை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அதில் என்ன பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பாருங்கன்னா, நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வாரத்தில் தான் பார்த்தேன் பாருங்க. கேரளாவில் கொல்லத்தை சேர்ந்தவர். அந்த ஆளுடைய பேர் மணியன் பிள்ளை. மணியன் பிள்ளை மலையாளி. இந்த மணியன் பிள்ளை யாருன்னு சொன்னா நம்பர் ஒன் திருடன். திருட்டுல அவர் அடிக்க அந்த ஆளு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஒரு வீட்டை இப்படி சுற்றி வந்தேன்னா அப்புறம் அந்த வீட்டில் எந்த ரூம்ல காசு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சும்மா இப்படி சுற்றி வந்தேன்னா கண்டுபிடிச்சிருவேன். எந்த குறைக்கிற நாயும் என்னை பார்த்தா குறைக்காது. எனக்கு அதையெல்லாம் என்னன்னே புரியலை. இப்போ அவரை கூப்பிட்டு வச்சு பேட்டி கெடுக்கிறாங்க. பேசி 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 பார்த்தா பிறகு ஒரு கட்டத்தில் எனக்கு இன்னொரு வகை ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு. இங்கேருந்து திருடி பெரிய திருடனாகி அப்புறம் மைசூரில் போய் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறி அப்படி அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் திருட்ட விட்டுட்டார். திருட்ட விட்ட பிறகு இவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு புத்தகமாக எழுதுறார். நல்லா இருக்குல்ல? கள்ளம் புக் எழுதுனா என்ன எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் எங்கே திருடுனேன், போலீஸ்காரங்க என்னை எப்படி அடித்தாங்க, அவங்க அடித்த கம்பு எப்படி இருந்துச்சு, எந்த ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க, அடித்தவங்க இது என்ன, எந்த வீட்டில் திருடுனே, எல்லாத்தையுமே புக் எழுதுனேன். இந்த புக்கை எழுதின பிறகு இவருக்கு பேரில் திரும்ப 11 கேஸ் போட்டாங்க. இப்போ ஏன்னா இவர் புக்கை எழுதின பிறகுதான் என்னது பல திருடுக்கு ஆதாரம் கிடைச்சது. இவன் நாக்கு இல்லையா ஆளுன்னு சொல்லிக்கிட்டு. இப்போ திருடி முடித்த பிறகு இவர் படித்தது என்னன்னா 6ஆம் கிளாஸ். அடுத்த 11 கேஸ் போட்டாங்க. 10 கேஸில் நானே வாதாடி வெளியே வந்துட்டேன். 6ஆம் கிளாஸ் படித்தவர். அப்போ கேட்குறாரு, மணியம்பிள்ளை வக்கீல் படிச்சுட்டுண்டா? இல்லை. அப்போ எப்படி வாதாடி நீ ஜெயிச்சு வெளியே வந்த? அவர் சொன்ன, நான் படித்தது 6ஆம் கிளாஸ், ஆனால் நான் ஜெயிலில் ரொம்ப வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட கிடந்திருக்கிறேன். கடந்த காலமெல்லாம் நான் ஜெயிலில் பயங்கர வக்கீலுக்கு புக்கை வாங்கி படித்தேன். படித்து பார்த்தா நான் சொன்னேன்னு வெளியே போய் சொல்லிடக்கூடாதுன்னு அவர் சொன்னது அப்படியே சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, எந்த திருட்டு வழக்கம் வெளியே வரக்கூடியதான ஓட்டை நம்ம சட்டத்தில் இருக்குன்னு. நான் அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சேன், எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுவேன். ஆகையினால 10 கேஸில் நானே வாதாடுறேன். 10 கேஸில் நானே வாதாடி ஜெயிச்சேன். ஒரு திருடன் சொல்றாங்க, எனக்கு திருட்ட போட்டு சட்டம் தெரியும், சட்டம் நானே ஜட்ஜிக்கு முன்னால் வாதாடி வந்துட்டேன். இன்னைக்கு நாமும் விசுவாசம் உள்ளவராய் ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும், சீசனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். இதுக்கடையில் இன்னும் ஒரு ஓட்டையை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம். மணியம் பிள்ளைய போல என்னன்னு, எடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, அல்லது எடுக்காம இருக்கிறதுக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, அப்படியே நம்ம வாயினாலே தப்பி நிற்கிறதுக்கு வழி உண்டா? இங்கே பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய திறமையினால மணியம்பிள்ளை இங்கே உள்ள கோர்ட்டில் தப்பலாம், ஆனால் அங்கே தெய்வத்துக்கு கோர்ட்டில் தப்ப முடியாது மணியம்பிள்ளை. சரிதானா உங்களுக்கு? நாம வசனத்தின்படி இங்க நம்ம பல நேரத்தில் வாய் கொடுத்து நாங்க யார் தெரியுமா அப்படின்னு தப்பலாம், ஆனால் தெய்வத்துடைய நீதிக்கு முன்னால யாரும் தப்பவே முடியாது. தெய்வம் நமக்கு ஒரு நீதியை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை ஏன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்படியே தூக்கி கொண்டு நமக்கு நிழலாக வச்சிருக்கிறார்? அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்தார். குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல், முரட்டுத்தனமான கீழ்ப்படிதல் வச்சுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் விடுவார், அங்க போவார், அங்க உட்காருவார், கூடாரத்தில் இருப்பார், வெளியே வந்து பாரு, மேலே பார்ப்பார், கீழே பாரு, மேலே பார்த்தா என்ன தெரியும், நட்சத்திரம், கீழே பாருங்க.
என்ன ஐயா மேலே பார்க்க சொல்றீரு, என்ன இதுவரைக்கும் பார்க்காததா? அப்படியா கேட்டாரு. மேலே பாரு, மேலே பார்க்க, கீழே பாரு, கீழே, அங்கே பாரு. முரட்டுத்தனமா ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கீழ்ப்படிவேன், எங்க பார்க்க சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவேன். அந்த கீழ்ப்படிதல் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாக இருக்கிறது. நான் பேசுகிறவங்களை எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நானும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிறவர்கள் நெய்யூர் ஹாஸ்பிட்டல் கேட்குற மாதிரி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக கேட்டிருக்கோம். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, ரெண்டாவதாக அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மை இருந்துச்சு பாருங்க. ஆகையினால அவருக்கு தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், வெளியே வர சொன்னீங்க வந்தேன், என்ன செய்ய சொன்னீங்க செஞ்சேன். ஆகையினால இப்போ சொல்லுகிறார், எனக்காக தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்காக நம்மளா ஒன்றை எல்லாம் உண்டாக்கி, புதிய ஏற்பாட்டில் நம்மளா ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கவே முடியாது, நானா ஒன்றை செய்யவே முடியாது. என் கர்த்தருடைய கிருபையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னான், அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால் ஓடிட்டோன்னு சொன்னான். அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு சொந்தம் இருக்கிறார். எல்லாரும் அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே, அந்த நாளை அப்படியே ஒரு அடியை கையை தட்டி பாடலாம். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன், ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவர் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவர் கண்ணீரை. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த ஓட்டம் சுதந்தரிப்பே, அந்த நாள் பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே,
ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான் வாழும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசையே இல்லை, அப்படிதானா? ஆமாவா? நம்பிட்டோம். நம்ம பைபிள் கணக்கிலே வருவோமே, இந்த உலகத்துல ஒரு 80 வருஷம். 80 போதுமா? போத்தாதா? 100 அடிக்கணுமா? எங்கள் ஆயுசு காலம் 70. கொஞ்சம் நல்ல பழைய காலத்துக்கு பழஞ்சி கருவாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பலத்தின் மிகுதியில் 80. அதையும் தாண்டினீங்கன்னு சொன்னால் பிறகு ஒரு பேர பிள்ளைகள் துணை எப்போவுமே வேணும். அப்புறம் சமீபத்தில் எங்கள் யாரோ என்கிட்ட சொன்னாங்களே, பாஸ்டர், மதுரையிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு, நம்ம ஆளுகளுக்கு ஆக்ஷனை பார்த்துக்கிடுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர், எங்கள் அம்மாவுக்கு 88 வயசு ஆகுது, நான் தான் பார்க்குறேன் பாஸ்டர், எங்கள் அம்மாவுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போனோம், திரும்ப வந்து பார்த்தா க்ளீன் பண்ணி என்னால் முடியலை பாஸ்டர், அவங்களுக்கு வயசாச்சு, எப்படியாவது ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளணும்னு ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் தாண்டி ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னார். நான் மனசில் நினைச்சிட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது? நான் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அம்மா போய் சேர்ந்துட்டு, அடுத்து 10 நாள் கழிச்சு எனக்கு ஆடியோ மெசேஜ் போடுறாரு, கண்ணீரோட கூட, அம்மா போயிட்டாங்கன்னு. நேரில் வந்திருக்கணும், அம்மா போயிட்டாங்க பாஸ்டர்னு. ஏய், நீ 10 நாளைக்கு முன்னால போகணும்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டாங்கன்னு பாருங்க. 80 தாண்டினா இப்படி பலர்கிட்ட ஜெப விண்ணப்பங்களை சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, 80ன்னு வச்சுக்கோமே. ஒரு 80 வயசு நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம்னா எவ்வளோ நாள் தெரியுமா? வரும் 29,200 நாள் தான் இந்த உலகத்தில் வாழும். 80 × 365 போட்டு பாருங்க, வெறும் 29,200 நாள். இப்போ நம்ம 40 வயசுலேயே தோணுது இல்லையா, என்னமோ 1,00,000 நாள் வாழ்ந்தது போல தோணுது இல்லையா? 15,000 இன்னும் ஆகலை. 80 வருஷம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கொஞ்ச காலம் தான் இந்த உலகத்தில் வாழுகிறோம். இந்த உலக நமக்கு நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழுகிறோம். அதை அப்படியே மைண்டில் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும்னா, ஆண்டவர் நல்ல வேலையெல்லாம் தந்தாலும், கவர்மெண்ட்டில் நல்ல வேலையை தந்தா நம்ம கேட்காவிட்டாலும் 60 வயசில் கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இனி நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களை நாங்கள் நல்லா பயன்படுத்தியாச்சு, நீங்கள் கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த வாழுகிற இந்த கொஞ்ச காலம் 29,200, அதை நம்ம ரவுண்டாக வச்சுக்கோமே, 30,000ன்னு வச்சுக்கோமே. ஒரு 30,000 நாள் இந்த உலகத்தில், 30,000 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா, டெய்லி 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா ஆயுசில் 10,000 நாள் கட்டிலே கடந்து உறங்கியாச்சுன்னு அர்த்தம். டெய்லி 8 மணி நேரம் தூங்குற ஆள் வருஷத்தில் 30,000 நாள் வாழ்ந்தோன்னா 10,000 நாள் கடையில் கடந்தாச்சு, கட்டிலே நம்ம வாழ்க்கை ஓட்டுறோம். டெய்லி 4 மணி நேரம் குளிக்க, சமைக்க, துவைக்க, பல் தேய்க்க, நம்முடைய சொந்த கடமைகளை செய்ய, சமைக்க, சாப்பிட, பாத்திரம் கழுவ டெய்லி ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா ஆயுசில் 5,000 நாள் இந்த மத்திய பிரதேசத்துக்காகவே வாழ்ந்து போடுறோம். யோசிச்சு பாருங்க, இந்த கொஞ்ச காலம் மீதி இருக்கிற ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு பிரியமா அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோன்னு சொன்னான்.
உலகம் வேலை முடிஞ்சவொடனே போப்பான்னு சொல்லி அனுப்பி தர வேண்டிய தந்து அனுப்பிடும். ஆனால் நம்முடைய கர்த்தர் இங்கே வேலையை முடிச்சுட்டு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு அங்கே நம்மை அழைப்பார். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சேன், அதுக்காக இதை செஞ்சேன், எனக்கு இங்கே ஒன்றுமே தரலையே. இங்கே ஒன்றுமே தரலன்னு நினச்சிக்கிடுங்க, அங்கே நமக்கு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் நினச்சிக்கிடுங்க. அங்கே பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம்